தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் வந்து ஜெர்மனி ட்ரிப் போயிட்டு வந்து உங்களுக்குலாம் தெரியும். நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன். எஸ்பெஷலி நம்மளுடைய அனிதா ஆனந்த் கிச்சனுக்கு வந்து சில ஐட்டம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட காட்டலான்னு இருக்கேன். சிம்பிள் ஐட்டம்ஸ் தான், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ். அதனால் நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் என்னென்னா வந்துட்டு டியூலிப்ஸ் நிறைய அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆர்டிஃபிஷியல் டியூலிப்ஸும் இருக்குது. இது வந்து அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கலர் நிறைய கலர்ஸ் கிடச்சிது ஆக்சுவலாக. இது என்னென்னா வந்துட்டு ஒரு சிம்பிள் பொக்கே மாதிரி 295 ஈரோஸ் அப்படின்னா ஒரு 2 பவுண்ட்ஸ் அப்படி இருக்கும் எனக்கு. இது வந்து நான் நல்லா ஒரு ஏற்கனவே ஒரு வாஸ் வச்சுருக்கேன், அதனால் நல்லா ஃபிட் ஆகுது நல்லா. ஸோ அதுக்குள்ளே போட்டு வச்சிட போகிறேன் நான். இது நம்ம அனிதா கிச்சனில் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். டியூலிப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கனால எனக்கு அந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். ஏப்ரலில் வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஒன்ஸு. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுலாம். ஃபஸ்ட் திங் அது வாங்கினேன் நான். ஸோ நான் வந்து மெயினாக அங்கே நிறையா டீ நல்லா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கேன். டீ காட்டினேன் நான் என்னோடய போன வீடியோவில். பார்க்காதவங்க அதோடய லிங்க் வந்து இருக்குது இந்த டிஸ்கிரிப்ஷன், அதையும் பாருங்கள். டசல்டாஃப் டீ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் இந்த டசல்டாஃப் டீ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் டீ போடலாம். இப்போது இது கூட வந்து இந்த மாதிரி சாம்பிள்ஸ் மாதிரி சும்மா ஒரு டீ பேக் 2 டீ பேக் மாதிரி தான் இருக்குது. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சுனால நான் வந்து அஸ்ஸாம் மங்களம் டீ, அதுவும் இங்கே லெமன் வெனிலா டீ இதுவும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது ரெண்டும் வந்து நான் அப்புறமா ட்ரை பண்ண போகிறேன். பட் இப்போ வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டசல்டாஃப் டீ வந்து நான் இப்போ போட போகிறேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேக் ஆகிருக்கு. அதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த டீயை போடுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீ பாட் கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த டீ பாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நான் அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். நார்மலாக என்னென்னா வந்துட்டு நமக்கு டீ தூள் போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைப்போம். அது ஒரு மாடல் ஆஃப் டீ மேக்கிங். ஸோ இங்கே வந்து இங்கிலீஷ் டீலாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக போட்டுருவாங்க. ஒரு மாதிரி என்னென்னா டீ பேக் டிப் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர்னால ஃபஸ்ட்டு கெட்டில் போட்டுருவாங்க. நானும் போட்டிருக்கேன், என்னோடய கெட்டில் ஹாட் வாட்டர் போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த ஹாட் வாட்டரை வந்து ஊற்றிட்டு அது கூட ஒரு டீ பேக் டிப் பண்ணிட்டு கொஞ்சம் மில்க் ஊற்றிடுவாங்க. ஸோ மில்க்கும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கிலீஷ் டீயில் யூஸ்வலாக நாங்கள் வந்து கோல்டு மில்க் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா ஹாட் டீ ஏற்கனவே இருக்கிறதுனால உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து வார்ம் மில்க்கும் போட்டுக்கலாம், இல்லை வந்து கோல்டு மில்க்கும் போட்டுக்கலாம். பட் அந்த மெயினாக டீ மேக்கர் இதான். இது என்னென்னா வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த டீக்கு ஸ்ட்ரெயினர் வந்து இங்கே இருக்குது. இது தனியாகவும் விற்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா இதில் இந்த பாத்திரத்துலேயே இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், நல்ல ஒரு ஸ்டோன் வேர். அதனால் இதில் போட்டு இது ஃபிட் ஆகிடும். அண்ட் இட்ஸ் அ நைஸ் குட் பிராண்ட். அது டிசைனர் பிராண்ட் போட்டிருக்காங்க. டிண்ட், டிஷ்வாஷர் சேஃப் அண்ட் மைக்ரோவேவ் சேஃப் ஸ்டோன் வேர். ஸோ இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் உள்ள டீ நம்ம ஊற்றிட்டு அது கூட தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நல்லா அந்த டீ ஊறி நல்லா ரெடியான அப்புறமா நம்ம இப்படி வந்து நல்லா ஒரு கப்பு வச்சுருக்கேன், அதில் வந்து ஊற்ற போகிறேன். ஸோ நம்ம டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது டீ தூள் பவுடர் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பவுடராக இருக்காது, அதனால தான் நம்ம மெயினாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸ்பூனில் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா நிறைய ஐட்டம்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இலைகள், ஃப்ரெஷ் டீ இலைகளே இருக்கும். ஸோ நம்ம அதை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் போடுறேன், 2 ஸ்பூன் போட்டு போகிறேன். அது கூட வந்துட்டு நல்ல ஒரு ஹாட் வாட்டர் ஊற்ற போகிறேன். இது நல்லா கொஞ்சம் நிரம்புற அளவுக்கு ஊற்ற போகிறேன் நான். ஒரு 5 மினிட்ஸ் இதை விட்டுடலாம். அதுக்குள்ளே மற்ற ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு வரலாம். நம்ம டீ ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மில்க் ஊற்றி கலந்துக்கலாம். சுகர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறமா. யூஸ்வலாக நான் டீயில் வந்து சுகர் போட்டுக்க மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கன்னா குட்டி குட்டியாக வந்து பாண்டாஸ். இந்த பாண்டா வந்து 2 ஈரோஸ் ஒன்று 3 வந்து டிஃப்ரெண்ட் போஸ்ட்டில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா வந்துட்டு மெயினாக என்னோடய மைக்ரோவேவ் வந்து இங்கே ஒயிட் கலரில் இருக்கு பாருங்கள். அதில் வந்து க்யூட்டாக இருக்கும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இது அப்படி படுக்க வைப்போம். ஸ்டைல் போஸ்ட்டில் இருக்குது பாண்டாஸ். நான் சொன்ன ஜாப்பனீஸ் சென்டரில் தான் நான் இதை வாங்கினேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு பர்மனன்ட் பிளேஸ் கிடச்சிச்சு. மைக்ரோவேவ் கொஞ்சம் அழகான மாதிரி இருக்குது இங்கே இந்த டெக்கரேஷனில். அதனால் சிம்பிள் ஐட்டம் தான், ஆனால் நல்லா அழகாக இருக்குது. சொல்லுவாங்களே எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர்னு. ஸோ இதை பார்த்துனே இருக்கலாம் இங்கே கிச்சனில் இருக்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இப்போது நான் வந்து பசங்களுக்கு சாப்ஸ்டிக்ஸ் மாதிரி வாங்கினேன். ஸோ இதையும் கிச்சனில் வச்சுக்க போகிறேன். இது வந்து இதையும் நான் அந்த ஜாப்பனீஸ் சென்டரில் தான் வாங்கினேன் நான். நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அதனால் வந்து இங்கே யூஸ்வலாக பாய்னா வந்து க்ரீன், ப்ளூ கலர், பிங்க், பர்பிள்னால் கேர்ள்ஸ்க்கு அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ 2 வச்சுருக்கேன். ஸோ இது க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த சாப்ஸ்டிக்ஸை. அதனால் இது வந்து பசங்களுக்காக வாங்கியிருக்கேன். பட் என்னோடய கிச்சன் அடிஷன் தான். நான் என்னோடய சமையல்லையும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், ஏதாவது சர்வ் பண்ணும்போது.
சாப்ஸ்டிக்ஸ். அப்புறம் இங்கே வந்து டெக்கரேஷன் ஐட்டம் பாருங்கள். சிம்பிளாக பின்னாடி வந்து ஒரு பேட்ரி இருக்குது. பேட்ரி ஆன் பண்ணலாம். இப்படி கலராக இருக்குது பட்டர்ஃப்ளை. ஸோ அது என்னென்னா வந்துட்டு பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணலாம் எங்கே வேணால். ஏதாவது நமக்கு டெக்கரேஷன், நமக்கு முக்கியமான ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணும்போது, நம்ம ஏதாவது சமைக்கும் போது நம்ம இது மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் சைடில். ஸோ அப்புறமா யூஸ் பண்ண போகிறேன், அதனால் வாங்கி வச்சுருக்கேன். இது பேராக இருந்தால் நல்லாயிருக்குன்றக்காக 2ஆக வாங்கியிருக்கேன் நான். போத் சைட்ஸில் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஒரு நாள் நம்ம ஷோவில் வரும், அப்போ பார்க்கலாம் நீங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். எல்லாம் வந்து ஒரு 2 யூரோஸ் அந்த மாதிரி தான். ஆனால் அதனால் வாங்கிக்கலான்னு தான். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ரொம்ப லோ காஸ்ட் ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். மொத்தமே வந்து 9 யூரோஸ் தான் என்னுடைய ஃப்ளைட் டிக்கெட்டே. கூட டேக்ஸ்லாம் போட்டதுனால ஒரு 32 அப்படி ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு வரதுக்கு ஈஸியாக 32 யூரோஸ்லேயே போனதுனால நோ செக்இன் லக்கேஜ், ஒன்லி ஹேண்ட் லக்கேஜ் தான். அதனால் ஏற்கனவே நான் ஒரு ஸ்மால் சூட் கேஸ் எடுத்துன்னு போயிருந்தேன், கேபின் பேக்கேஜ் மேலே எடுத்துன்னு போகிறதுக்கு. அதனால் நிறைய வாங்க முடியாது. அதனால் நான் வாங்கினது எல்லாமே வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸாக இருந்துச்சு. அதனால் என்னுடைய சூட் கேஸில் வந்து நல்லா ஃபிட் ஆச்சு. அதனால் குட்டி குட்டியாக க்யூட்டான ஐட்டம்ஸாக நான் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி என்னுடைய ஷாப்பிங் வந்து. அதில் ஒரு சில 1-2 ஐட்டம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன் நான். இது என்னென்னா, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இதில் பட்லர்ஸ். ஸோ பட்லர்ஸ் வந்து ஜெர்மனியில் ஒரு நல்ல பெரிய கம்பெனி. நல்ல ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ், நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ், நிறைய அப்ளையன்சஸ், இதெல்லாம் வந்து பட்லர்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க. அது அவங்க வந்து இப்போ வந்து லண்டனில் கூட பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க இப்போது. ஆனால் ஜெர்மனியில் தான் ஸ்டார்ட் ஆன, ஜெர்மனியில் உருவான ஒரு கம்பெனி. அதனால் அங்கே சில ப்ராடக்ட்ஸ் இப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே என்ன கம்பெனிலாம் நல்லா இம்பார்ட்டன்ட், அங்கே என்ன தனித்துவம் இருக்குது, அது மாதிரி பார்த்து நம்ம தான் வாங்கலாம். பட் என்னென்னா, நான் வாங்கியிருக்க சில ஐட்டம்ஸ் வந்து இது எல்லாமே வந்து பட்லர்ஸ் கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். இது நான் வந்து என்னுடைய ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரப்போகுது சில லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு த்ரூ லஞ்ச் பாக்ஸில் வச்சா அழகாக இருக்கும், இந்த ஷேப்பில் வச்சா நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி நல்ல ஸ்டஃப்டு ரோட்டிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு இருக்கேன். அதை இதில் வைக்கலான் இருக்கேன். அதனால் இந்த பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்காக. இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக தான் இந்த மந்த் இது மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது அப்புறமா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் பிளேட்டு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் பாருங்கள், இது வந்து 2 யூரோஸ் பட்லர்ஸ் போட்டிருக்கு. அது கூட வந்து ஒரு குட்டியாக ஒரு சர்விங் ஸ்பூன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதில் ஏதாவது ஒரு சாஸு, டிப்பு அந்த மாதிரி நம்ம எதாவது வச்சுக்கலாம். இது வந்து கேக் ரிலீசர். அண்ட் அகெயின் இதுவும் பட்லர்ஸ். ஸோ நல்ல ஒரு பிராண்ட் வாங்கின மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய வாங்க மாட்டேன் கிச்சனுக்கு. பட் ஆனால் ரொம்ப நாளைக்கு வர மாதிரி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக நான் எப்பவுமே வாங்குவேன். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் நைஸ் ஒன். இப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேக்கில் எடுக்கலாம். அதனால் தோண்டி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுற கேக் டின்ஸ் எனக்கு பிடிக்கும். அது ஹார்ட் ஷேப்பில் இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதுவும் குட்டியாக பண்ணலாம், வெறும் 2 பேருக்கு சாப்பிட்லாம். அதனால் பாதி ஹார்ட் மாதிரி சாப்பிட்லாம். இட்ஸ் லைக் நைஸ் ஐடியா. அதனால் ஐ லைக் திஸ். கூட வந்து ஒரு குட்டி பவுல் இது வாங்கியிருக்கேன். இது 2 யூரோஸ் சர்விங் பவுல். அண்ட் அகெயின் நீங்கள் பாருங்கள், ஹனி வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இங்கிலீஷ் ஐட்டம்ஸ்லேயே வந்து ஹனி ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அண்ட் இதுவும் வந்து ஆக்சுவலாக பட்லர்ஸ் தான். ஸோ பட்லர்ஸோடைய ஹனி இது வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னா வந்துட்டு பிரிக்கலாம் நம்ம இப்போ. ஆக்சுவலாக யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஹனி வந்து பாட்டிலெலாம் வச்சா கொஞ்சம் உறைஞ்சிரும், எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் எப்படி புளி, உப்பு அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் போடுறோமோ, இந்த மாதிரி ஹனிலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வைப்பாங்க. நைஸ். பாருங்கள், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடி திறக்கலான்னு சொல்லி தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன் நான். ஸோ இது மாதிரி டிப் மாதிரி இருக்கும். எப்பவுமே ஹனியை வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் தான் அப்படி எடுத்து அப்படி ஊற்றுவாங்க. அப்போ நல்லா ஊற்ற வரும். அதில் க்யூட்டாக பீ இருக்குது, ஹனியோட சம்மந்தப்பட்டிருக்கு, அப்படின்னால நல்லா இருக்குது. இட்ஸ் a cute pot with a nice flower on top. அப்படி அந்த கரண்டி வைக்கிறதுக்கு இதில் நான் ஹனி ஊற்றிட்டு நான் என்னோடய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்கலாம் இதையும். ஸோ இட்ஸ் அ நைஸ் அடிஷன் டு மை கிச்சன் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும். அப்புறமா இன்னும் ஒரு ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன் நான். இதுவே பெருசாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு நான் நல்லா கொஞ்சம் ரொட்டிலாம் இதில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கனால ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்துச்சு. பின்னாடி வந்து நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது பாருங்கள். இது என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு நான் இதை பில் கவுண்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக ஒரு பாத்திரத்தோடைய பவுலுடைய மூடின்னு சொன்னாங்க. பவுலை காட்டுங்கன்னு பார்த்தா பவுல் வந்து பெருசாக இருக்குது ஆக்சுவலாக. அது மேலே இது வந்து ஒரு ஃபிட்டாகிற மூடி. அப்புறம் பார்த்தா நான் சொன்னேன், ஏற்கனவே சூட் கேஸில் கண்டிப்பாக பவுல் பத்தாது, நான் வெறும் மூடி மட்டும் எடுத்துக்கிறேன், மூடிக்கு மட்டும் ஒரு ப்ரைஸ் சொல்லுங்கன்ட்டு. ஸோ 6 யூரோஸ் கொடுத்தாங்க இதுக்கு. மொத்தமாக வந்து 26 யூரோஸ் இருந்துச்சு அந்த பவுல். பட் 6 யூரோஸ்க்கு மூடி மட்டும் வாங்கினேன். இட்ஸ் குட் பை. ஏன்னா எனக்கு வேணும் ரவுண்ட் சர்ஃபேஸ் வேணும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்மூத் சர்ஃபேஸ் வேணும் திரட்டுறதுக்குனால. அண்ட் ஐ திங்க் இது ஆல்சோ நைஸ், குட் பை. சூட் கேஸில் ஈஸியாக ஃபிட் ஆயிடுச்சு.
அது மட்டும் இல்லாமல் நான் எந்த இடத்துக்கு போகணுனாலும் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குவேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் காட்டிருக்கேன் அவங்க சில ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லாம். அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா வந்து நான் என்னென்ன பார்த்தேன் அதெல்லாம் அந்த மேக்னெட்டில் இருக்கா ஓரளவுக்கு ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தாலும் நமக்கு அந்த நினைவு திரும்பி வருதா அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து மேக்னெட் வாங்குவேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்கன்னா போய் மெயின் டவர் அதான் சென்டரில் இருக்குது. ஸோ அதான் மெயின் அட்ராக்ஷன் அங்கே அந்த ரெயின் ட்ரம் டவர்ன்றது. அது தவிர அந்த ரிவர் ஏரியா உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நான். அப்புறம் நிறைய பில்டிங்ஸ் அதெல்லாம் ட்ராமில் போகும்போது பார்த்தோம் நம்ம. ஸோ மெயினாக சிட்டி தான் நான் போனனால டசல்டார்ஃப் சிட்டி சென்டர் வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி இந்த மேக்னெட் வாங்கியிருக்கேன். அண்ட் இட்ஸ் நைஸ் கலர்ஃபுல். அவ்வளோதான், இதில் தான் வாங்கியிருக்கேன் நான். ஸோ மொத்தமாக உங்களுக்கு காட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம டீ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட டீ இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா அதோடய சாறு இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மில்க் ஊற்றிக்கலாம். இப்போது ஸோ டீ செட்டில் ஆனப்புறம் நம்ம வந்து ஜக்கில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டீ வந்து என்னாச்சுன்னு பார்க்கலாம். டீ வந்து நல்லா ரெடி ஆகிருக்கு, மில்க்கும் நம்ம ஊற்றிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மில்க் போட்டும் குடிக்கலாம், இல்லை நம்ம பிளாக் டீயாகவும் குடிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ என்னோடய டீ வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு நைஸ் ஹாட் டசல்டார்ஃப் டீ நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இந்த டீ மேக்கர் வந்து நீங்களும் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டீஸ் வந்து நீங்களும் வந்து எங்கேயோ போகும்போது நல்லா வாங்கி கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நான் டசல்டார்ஃப் டீ வந்து இன்னொரு நாளைக்கு காட்டுறேன்னு. ஸோ இப்போ நான் காட்டியாச்சு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வாங்கினோ அது எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாேருக்கும் அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய், டாட்டா.